அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது ராஜயோகம், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகையான யோகங்கள் கூறப்பட்டிருக்குது. எந்த ஒரு யோகமும் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதிலும் ராஜயோகம் என்பது சிலருக்கு மட்டுமே ஏற்படும். அரசனாக, அதிகாரியாக பலரையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் லட்சத்தில் ஒருவருக்கு தான் கிடைக்கும். ஒருவரை அதிகாரம் செலுத்தக்கூடிய ராஜயோக அமைப்பை தரும் கிரக அமைப்பு எப்படி அமைய வேண்டும்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் பார்வையை பொறுத்தே உலக இயக்கத்திலும் மனித வாழ்விலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. உதாரணமாக, குரு பகவான் கடகராசியில் இருக்கும்போது அவருடைய ஒளியளவு பூமிக்கு அதிகமாகவும் மகரத்தில் உள்ளபோது மிக குறைவாகவும் கிடைக்கும். இதுபோல மற்ற கிரகங்களின் ஒளி மாறுபாடுகளும் மனித வாழ்வில் பல வகையிலும் தாக்கங்களை ஏற்படுத்தும். கிரகங்களின் உச்சம், நீசம், ஆட்சி, நட்பு, பகை போன்ற கிரக வலிமையை பொறுத்தே ஜாதகம் கணிக்கப்படுது. இதற்கு காரணகர்த்தாவான கிரகம் சூரியன். சூரியனின் இயக்கத்தை வைத்தே 12 மாதங்களும் 12 ராசிகளாக அமைக்கப்பட்டன. மேசராசி சித்திரை மாதமாகவும் துளாராசி ஐப்பசி மாதத்தையும் குறிக்கும். உச்சம் எனப்படும் வலுவான நிலையை மேசராசியிலும் சித்திரை மாதத்தில் சூரியன் பெறும்போது அவரது கதிர்கள் நம்மை சுட்டெரிக்கின்றன. சூரியனின் ஒளி அப்போது பூமிக்கு அதிகமாக கிடைப்பது கண்கூடு. அதுபோலவே சூரியன் வலுவிழந்து நீசம் எனப்படும் துலாம் மாதமாகிய ஐப்பசியில் அவரது ஒளி நமக்கு கிடைக்காமல் எப்போதும் மேகமூட்டமாகவே இருக்கும். யோகம் எனப்படும் சமஸ்கிருத வார்த்தைக்கு இணைவு அல்லது சேர்க்கை என்ற பொருள். அதிலும் ராஜயோகம் என்ற வார்த்தைக்கு அரசனாக்கும் சேர்க்கை என்ற பொருள். எல்லோருடைய ஜாதக கட்டத்திலும் ஜோதிடர்கள் பல வகையாக யோகங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அரசனாகி அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பை பெறுபவர் லட்சத்திலோ கோடியிலோ ஒருவர் தான். அந்த அதிகாரம் செய்யக்கூடிய ராஜயோகத்தை தருபவர் சூரியன். அதற்கு துணை நிற்கிறவர் சந்திரன். ஒருவர் நிஜமான ராஜயோகத்தை அனுபவித்து அரசனாகவோ அல்லது அரசனுக்கு சமமான அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகளிலோ இருக்க வேண்டுமெனில் அவரது ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கணும். அதிகாரத்தை அனுபவிக்கும் அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் IAS, IPS அதிகாரிகளின் ஜாதகங்களில் இந்த அமைப்பை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இந்த அமைப்பு அவங்கவுங்களின் கர்ம வினையை பொறுத்தே அமையுது. சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிரகங்கள். சூரியனிடமிருந்தே சந்திரன் ஒளியை பெற்று பிரதிபலிப்பதால் ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் சூரியனும் கேந்திரத்தில் சந்திரன் இருக்க வேண்டும். சந்திரனும் சூரியனும் இணைந்தே அல்லது
சூரியனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களிலோ சந்திரன் இருந்தால் ஜாதகர் ராஜயோகம் பெறுவார். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருந்தாலும் அவங்க அமைந்திருக்கும் வீடுகளில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ கேந்திர வீடுகளான 1, 4, 7, 10 என இருந்தாலோ அது முதல் தரமான ராஜயோகம். ஒரு ஜாதகர் என்ன தொழில் செய்வார் அல்லது எதன் மூலம் ஜீவிப்பார் என்பதை குறிப்பிடும் இடமான தொழில் ஸ்தானம் எனப்படும் 10ஆம் பாவத்தில் சூரியன் திக் பலத்துடன் இருப்பது நீடித்த அரசாளும் அமைப்பை குறிக்கும் ராஜயோகம். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருப்பது போலவே அவருடைய வீடான சிம்மமும் வலுவாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு பாவம் அதன் அதிபதியால் பார்க்கப்பட்டால் வலுவாகும் என்ற விதிப்படி கும்பத்தில் சூரியன் இருந்து சிம்மத்தை பார்க்கும் நிலையில் சிம்மராசி அதிகம் வலுப்பெறும். கும்பத்தில் சூரியன் இருக்கும் மாதமான மாசி மாதம் பிறப்பவங்கள் அரசாங்கம், அரசியல் ஆகியவற்றில் முக்கிய முதன்மை பதவிகளை வகிக்க முடியும். சுபகரகமான குரு மேஷத்தில் இருந்தோ தனுசில் இருந்தோ வலுப்பெற்று தனது திரிகோண பார்வைகளால் சிம்மத்தை பார்ப்பது அரசு வகையிலான யோகங்களை தரும். இதில் ராஜயோகம் என்பது அந்த கால நடைமுறைக்கு ஏற்ப சொல்லப்பட்டது. தற்போத நிலை என்னவென்றால் வலுவான சூரியனும் வலுப்பெற்ற சிம்மமும் ஒருவரை மக்கள் பிரதிநிதிகளான MP, MLA ஆகவோ அல்லது அதன் மூலம் மந்திரி, முதல்வர், பிரதமர் போன்ற பதவிகளில் இருக்க வைப்பார். இந்த பதவிகள் குறிப்பிட்ட கால வரையறைகளை உடையவை. ஜாதகமாகவோ தசாபுத்திகளுக்கு ஏற்ப மாறப்படக்கூடியது என்பதால் 5 வருஷங்கள் 10 வருஷங்கள் மட்டுமே பதவியில் இருப்பாங்க. வலுவான சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் ஒருவர் IAS, IPS அதிகாரிகளாக்கி அழகு பார்க்கும் சிவராஜ யோகம் என்று சிறப்பாக குறிப்பிடப்படும் யோகம் என்னவென்றால் குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் அமைப்பாகும். இந்த அமைப்பு தான் ஒருவர் மற்றவர் மீது அதிகாரம் செய்ய வைக்கும். இவர் பேசும் வார்த்தைகள் கட்டளை வாக்கியமாகவே அமைந்திருக்கும். அவர் சொன்னாக்க கேட்கறதுக்கு 10 பேர் காத்திருப்பாங்க. சூரியனிடமிருந்து தான் பெரும் ஒளியை திரும்ப அவருக்கே பிரதிபலித்து தலைவனான சூரியனை புனிதப்படுத்தி உச்ச பதவிக்கு தயார் செய்யும் ஒரு அமைப்பு தான் சிவராஜயோகம். இத்தகைய அமைப்பில் குருவும் சூரியனும் சம சப்தமுமாக 7ஆம் பார்வையாக இருப்பாங்க. இந்த யோக அமைப்பில் குருவும் சூரியனும் பலவீனமடையாமல் இருப்பதுடன் பகை நீசம் பெறாமலும் இருக்க வேண்டும். மேலும் பாவ கிரகங்களின் தொடர்பும் ஏற்பட்டிருக்கக்கூடாது. சூரியன் வலுவாக இருப்பதை பொறுத்து ஒருவர் அரசாங்கத்தின் சாதாரண அதிகாரி முதல் உயர் அதிகாரி வரை, மந்திரி முதல் முதல்வர் வரை பதவி வகிக்கும் அமைப்பை பெறுவார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே பெற்ற மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் தைரியம் அதிகரிக்கும், பணவரவு இருக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும், முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகளெல்லாம் ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிபுரியும் இடத்துல எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பந்தபாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மனமகிழும்படியான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்கள், உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது.
பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது வேலையை கண்டு மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வம்லாம் உயரும். அரசியல் துறையினருக்கு இருந்த அந்த இறுக்கமான நிலையெல்லாம் மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவங்களுடன் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அஸ்வினி. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரணி. இந்த மாதம் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்க அடங்கி விடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணவரத்து கூடும். கார்த்திகை 1ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் உண்டாகும். மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அடுத்தபடியாக பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது முருகனை வணங்க குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 13, 14. அதிர்ஷ்டமான தினங்கள் 6. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.